மகாலயபட்சம் ஆரம்பிச்சு மகாலயபட்ச அமாவாசை வரைக்கும் நம்மளுக்கு இந்த நாட்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கி இருந்து நம்மளுக்கு ஆசிகள் வழங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோகத்திற்கு அந்த பித்ருக்கள் வந்து 15 நாட்களும் தங்கி இருந்து ஆசீர்வதிச்சு நம்மளுக்கு நல்ல செயல்கள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் காசு பணம் எதுவுமே செலவில்லாமல் ஒரு சின்ன செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். அது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சுருங்க உங்கள் வீட்டு சமையலறையில். உங்கள் வீட்டு சமையலறையில் தினமுமே ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வந்து உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய சிங்கில் கொட்டிட்டு திரும்பவும் புது தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. மறைந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றப்ப பசி தாகமோடு வருவாங்க. அவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்க தாகத்தை தீர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையுமே தீர்ந்து போயிடும். இனிமேல் நம்ம வீட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே வராது. அதே மாதிரி அந்த முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைச்சிடும். மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிருங்க.